ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து XMI ப்ரோவில் நம்மளோட NVR வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் XMI ப்ரோ அப்படிங்கிறத டைப் பண்ணிங்க. அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஐஃபோனாக இருந்தாலும் சரி, சரிங்களா? நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நம்ம உள்ளே வந்து போகிறோம். உள்ளே போனானே ஒரு சைனப் ஆக்சுவலாக கேட்கும். சைனப் கொடுங்க. சைனப் கொடுத்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி வந்து கேட்கும் உங்கள்கிட்ட. அந்த இமெயில் ஐடியில் உங்கள் இமெயில் ஐடி ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு கெட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகும். அதில் ஒரு ஓடிபி 4 நம்பர் வரும். அந்த நம்பர் எடுத்து இந்த வெரிஃபிகேஷன் கோடில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிடும். க்ரியேட் பண்ணோன்னா லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த பிறகு இதில் NVR அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் சீரியல் நம்பர் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒரு QR கோடு அனுப்பியிருப்பேன். இந்த QR கோடை மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டிவைஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து ப்ளேபேக் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதேமாரி தான் உங்களுக்கு வரும். 1 சேனல் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகும். 4 கேமரா வேணும்னா 4 CH அதை கொடுங்க. அப்புறம் 9 சேனல் தேவைன்னா நீங்கள் 6 கேமரா போட்டிருந்தீங்களோ ஒரு 7 கேமரா போட்டிருந்தீங்கன்னா 9 சேனல் வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு ப்ளேபேக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழசுதெல்லாம் ஓடுன்னு வச்சுங்களேன். இந்த பழசில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ஆள் இருந்தால் மட்டும் நடமாட்டம் இருந்துச்சுன்னா இந்த கேமராஸ் வந்து அந்த கிளிப்பை மட்டும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5-4க்கு ஒருத்தர் யாரோ வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு கிளிப்பாக அது இது காட்டுது. அடுத்தடுத்த கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆள் இருந்தால் மட்டும்தான் அந்த கிளிப்பு காட்டும். டக்கு டக்குன்னு நம்ம பார்த்துட்டு மூவ் பண்ணிட்டு போயிடலாம். இது ஆக்சுவலாக இந்த மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸ்பீக்கருக்கு வாய்ஸ்னு மேலே ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா வாய்ஸ் கேட்கும். இந்த HD STன்னு சொல்லிட்டு அது வந்து குவாலிட்டி. அதாவது நீங்கள் வந்து கம்மியான அப்லோடு உங்களுக்கு வந்துச்சுன்னா நெட்டு இருந்துச்சுன்னா அது நீங்கள் மாற்றிக்கலாம். தேங்க்யூ.